الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நாம் ஒரு முக்கியமான ஹதீஸை அறிய இருக்கின்றோம். இந்த ஹதீஸிலிருந்து பொறுமையினுடைய சிறப்பை பற்றியும், அதாவது பொறுமை என்பது ஒருவரை சொர்க்கத்தில் அழைத்து செல்கின்றது என்பதை பற்றியும், அதற்கடுத்து சஹாபிய பெண்மணியினுடைய ஈமானியை பற்றியும், அந்த ஈமானுடைய உன்னதமான நிலையை பற்றியுமே நாம் இன்றைய தினத்திலே அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு முறை என்ன நடக்கின்றது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அவருடைய மாணவரான அத்தா பின் அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவரை பார்த்து, அத்தாவை பார்த்து கூறினார்கள், நான் உமக்கு சொர்க்கவாசியான இந்த பெண்மணியை நான் காண்பிக்கட்டுமா? சொர்க்கத்தின் நற்செய்தி பெற்ற பெண்மணியை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு நாம் சொல்லட்டுமா என்று கேட்க அத்தா அவர்கள் கூறினார்கள், பலா, ஏன் இல்லை இப்னு அப்பாஸ் அவர்களே, கண்டிப்பாக அறிவியுங்கள், கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்ல, அதாவது இந்த இதோ வருகிறாரே இந்த பெண்மணி தான், இந்த கருநிற பெண்மணி தான் சொர்க்கவாசி என்று நற்செய்தி பெறப்பட்டவர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு அந்த பெண்மணியினுடைய அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை வருகை தந்தாள். அவ்வாறு வருகை தந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பெண்மணி கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு ஏற்படுகின்றது, வலிப்பு நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். அவ்வாறு வலிப்பு ஏற்படும் பொழுது என்னுடைய ஆடை அது வெளிப்பட்டு விடுகின்றது, என்னுடைய ஆடை சுப்ஹானல்லாஹ் என்ன ஆகி விடுகின்றது, அது திறந்து விடுகின்றது, வெளிப்படக்கூடாத இடங்கள் வெளிப்பட்டு விடுகின்றது. ஆக ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே எனக்காக துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த பெண்மணி கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இன் ஷி'தி ஸபர்தி வலக்கில் ஜன்னா, அதாவது இந்த நிலையிலேயே நீ பொறுமையை மேற்கொண்டால் உமக்கு சொர்க்கத்தின் சுப செய்தி உண்டு. இது ஒரு ஆப்ஷனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷித்தி, நீ விரும்புவாயே என்றால் சபர்தி, பொறுமையை மேற்கொள்ளலாம். அவ்வாறு பொறுமையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வலக்கில் ஜன்னா, உங்களுக்கு நாளை சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வாறு நீர் விரும்பினால் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கின்றேன், அல்லாஹ் உங்களுடைய இந்த நோயை கண்டிப்பாக குணமாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அந்த விஷயத்தை அந்த பெண்மணி இடத்திலே வைத்த பொழுது அந்த பெண்மணி எதை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய உன்னத நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களாக, ஈமானுடையவர்களாக சஹாபிய ஆண்களும் இருந்தார்கள், மேலும் சஹாபிய பெண்களும் எப்படி இருந்தார்கள், அந்த உன்னத சஹாபாக்களுடைய ஈமானை இந்த பெண்மணியினுடைய பதிலில் இருந்து விளங்கிக் கொள்ளலாம். என்ன கூறினார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கின்றேன். ஆனால் அவ்வாறு எனக்கு வலிப்பு ஏற்படும் பொழுது என்னிடமிருந்து வெளிப்படக்கூடியதை அது மட்டும் வெளிப்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி கூற, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளக்குகின்றது என்றால், பொறுமை என்பது ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும். ஏனென்றால் அந்த பெண்மணி இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? இந்த நேரத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனையிலே, இந்த நோயிலே நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக பொறுமை என்பது ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கின்றது, சொர்க்கம் செல்ல காரணமாக அமைகின்றது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த சஹாபிய பெண்மணியினுடைய ஈமானை பற்றியும் இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சுப்ஹானல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள், சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆக நாமும் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய அன்றாட வாழ்விலே, அன்றாட விஷயத்திலே நாம் உலகத்தை விட மறுமைக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை பெயர்களை எடுத்து இவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அல் அஷரா முபஷ்ஷிரூன், அதாவது 10 நற்செய்தி பெறப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்காக 10 பேர் நற்செய்தி பெறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபா ராஷிதீன், 4 கலீஃபாக்கள்.
அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இந்த 4 கலிஃபாக்கள், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை தங்களுடைய வாழ்நாளிலேயே இவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று ரசூலுல்லாஹ் சுப செய்தி கூறினார்கள். அவற்றிலே ஒரு சுப செய்தி தான் இந்த பெண்மணிக்கும் இவர்களும் சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உறுதி அளிக்கப்பட்டவர்கள், வாக்குறுதி தரப்பட்டவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் என்பது, அந்த சொர்க்கவாசிகள் என்பது 2 வகையிலே அடங்குவார்கள். அதாவது பண்புகளை கொண்டு அறியப்படக்கூடியவர்களாகவும், இரண்டாவது பெயர்களை கொண்டு அறியப்படக்கூடியவர்கள். பெயர்களை கொண்டு அறியப்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயரை எல்லாம் எடுத்து சொன்னார்களோ அவர்கள் பெயர்களை கொண்டு சொர்க்கவாசிகள் என்று அறியப்படக்கூடியவர்கள். பண்புகளை கொண்டு சொர்க்கவாசிகள் என்று அறியப்படக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கின்றான். ஆக எல்லா இறை நம்பிக்கையாளரும், இன்னும் எல்லா இறையச்சமுடையவரும், இன்னும் எல்லா நல்ல அமல்கள் செய்யக்கூடியவரும் சொர்க்கத்தின் சுப செய்தி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சொர்க்கம் என்பது இறையச்சமுடையவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்கின்றாரோ, உலாயிக ஹும் கைருல் பரியா, இவர்களே படைப்புகளில் மிகவும் சிறந்தவர்கள். ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், இவர்களுடைய நற்கூலி என்னவென்றால் அவருடைய ரப்பிடத்திலே இவர்கள் பெறக்கூடிய நற்கூலி ஜன்னாத்து அதனின், நிலையான இருக்கக்கூடிய சொர்க்கம், அதன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழே இருந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆக இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். மற்ற வசனத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான்? முத்தகீன்கள், இறையச்சமுடையவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆகவே யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்து இறையச்சத்தை கடைபிடிப்பாரோ, இப்படிப்பட்ட பண்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அவருடைய பண்புகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னாருடைய பெயர் எடுத்து கூற நமக்கு அந்த இது கிடையாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவர் இப்படிப்பட்ட பண்புகளோடு வஃபாத் ஆகிறார் என்றால் அவரை குறித்து நாம் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இவர் சொர்க்கவாசியாக இருப்பார். ஆனால் நாம் உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக யார் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. ஆக அவர்கள் யாரையெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று உறுதியாக சொன்னார்களோ அவர்கள் தான் பெயரை கொண்டு சொர்க்கவாசிகள் என்று அறியப்பட்டவர்கள். மற்றவர்கள் எல்லாம் பண்புகளை கொண்டு சொர்க்கவாசிகள் என்று அறியப்படக்கூடியவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், பொறுமை என்பது ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கின்றது. ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனைத்து அம்சங்களிலும் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முந்தைய அமர்விலே நாம் அறிந்து கொண்டோம், பொறுமை என்பது 3 வகையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் நம்முடைய உள்ளத்தை தடுத்து பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய 3வது விஷயம், அல்லாஹ்வுடைய விதி சார்ந்த அம்சங்களிலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.